இப்போ சிஸ்டர் வந்து முட்டை கிரேவி எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முட்டை கிரேவிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த மெத்தேட் வந்து நான் வந்து சிம்பிளாக பண்ணுறேன். இந்த கிரேவி என்ன சிம்பிளாக பண்ணுறேன், டேஸ்ட் நல்லா இருக்கும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி இன்னைக்கு கிரேவி பண்ணுறேன். கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை எனக்கு என்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலை போடல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கல் உப்பு எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. கல்லுக்கு போட்டேன். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி போடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் அதுக்கு இருந்தாலும் மசாலாவை போட்டுக்கலாம். நான் வந்து மகாராஜா புளிக்குழம்பு பொடி, மகாராஜா புளிக்குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி வந்து தூத்துக்குடியில் ஃபேமஸ். எங்கே கேட்டாலும் இந்த இது கிடைக்கும். நான் இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். காரமும் இருக்காது, பார்க்க நல்லா ரெடிஷாக இருக்கும், பார்க்க நல்லா கலர் அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கறி மசாலா பொடி, கரம் மசாலா கிடையாது, கறி மசாலா பொடி, இதையும் போட்டுக்கலாம். போட்டு ஏற்கனவே உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி உப்பு போட்டுக்கோம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். லைட்டாக தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே வேக வச்சுக்கணும். ரொம்ப இது பண்ணிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கிடும். சிம்மில் வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முட்டை வெந்துட்டு முட்டையை உரிச்சு கீரி வச்சுக்கலாம். கீரினா தான் அதில் அந்த மசாலாவோட கிரேவியோட இதெல்லாம் இறங்கும். முட்டையை உரிச்சாச்சு. முட்டையை லேசாக இந்த மாதிரி முட்டையை எப்படி கீரி வச்சுக்கலாம். கீரினா தான் அதில் அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். கீரி வச்சுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வெந்த பிறகு அதில் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அப்போ முட்டையை போட்டுக்கலாம். இது அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில், அடுத்த சிம்மில் வச்சிட்டோம்னா இந்த கிரேவியில் உள்ள இதெல்லாம் எசன்ஸ் எல்லாம் அப்படியே முட்டையில் இறங்கிடும். இறங்கிடுச்சுன்னா கிரேவி ரெடி. இது உங்களுக்கு சிம்பிள், சீக்கிரமாக வச்சிடலாம், நல்லா ருசியாகவும் இருக்கும். அவ்வளோதான், கிரேவி முடிஞ்சது, வேலை முடிஞ்சது.